மழைத்தலை வரம்பை பார்ப்போம். எனவே நாங்கள் உங்களுக்கு முழுவதையும் காட்டுவோம். ஸ்லிம்லைனில் ஆரம்பிக்கலாம். இந்த யோசனை சூப்பர் ஒல்லியாக உள்ளது. இது ஒரு இடுகையில் நன்றாக பொருந்தும், அது வீட்டிற்கும் பொருந்தும். ஆனால் யோசனை என்னவென்றால் அதில் ஒரு கெட்டி உள்ளது. அதனால் அது அனைத்து இலைகளையும் பிடிக்கிறது, தெரிக்கலை. அந்த இலைகள் அங்கு செல்லும். அவை உங்கள் கீழ்குழாய்க்குள் செல்வதை நிறுத்துங்கள். இது இலைகளால் தடுக்கப்பட்டால், உங்களிடம் நிறைய இலைகள் வந்தால் அந்த துறைமுகத்திலிருந்து தண்ணீர் வெளியேறும், ஒரு சில இலைகள் வெளியேறும். ஆனால் மழை நின்றவுடன் அது தோல்வி அடையும். சிவப்பு சிறிய குறிச்சொல்லை நீங்கள் பார்த்தால் நீங்கள் அதை சிறிது பராமரிக்க வேண்டும் என்று அர்த்தம். வெளியே இழுப்பது மற்றும் பின் கழுவுவது எளிது. அடுத்து லீஃப் ஹெடர் ஸ்ட்ரீம் ரேஞ்சை பெற்றுள்ளோம். எனவே நாங்கள் நடுவில் தொடங்குவோம். இதுதான் அசல். இது திறந்த வாய் உள்ளது. இது ஒரு கோணத்திரையை பெற்றுள்ளது. எனவே அது சுயமாக உதிர்கிறது. எனவே இலைகள் அங்கிருந்து வெளியேறும். இலைகள் வெளியே வரும்போது சிறிதளவு தண்ணீரும் வெளியேறும். தண்ணீர் தெரிக்க முடியாத பகுதிக்கு மேலே உங்கள் மழைத்தலை அமர்ந்திருந்தால் அதை வெளிப்புற உணவு பகுதி, நடைபாதை என்று அழைப்போம். ஹூட் கொண்ட இலை தலைப்பு ஸ்ட்ரீம் உங்களுக்கு பதிலாக இருக்கும். எனவே இந்த கவர் கிடைத்தது. மேலே அமர்ந்திருக்கும். அது தண்ணீர் தெரிப்பதை நிறுத்தும். இலைகள் அதில் சிக்கிக்கொள்ளும். எனவே நீங்கள் எப்போதாவது அதை பராமரிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் உங்கள் தொட்டியில் அனைத்து தண்ணீரையும் கொண்டு வருவீர்கள். இலைகள் இல்லை மற்றும் தெரித்தல் இருக்காது. மற்றொன்று இலைத்தலை கவசம். எனவே இது ஒரு வகையான வாய்க்காப்பு வடிவத்தை பெற்றுள்ளது. இலைகள் உதிர்வதை நிறுத்துகிறது, தண்ணீர் தெரிப்பதை நிறுத்துகிறது. ஆனால் அது நிரம்பினால், அப்படி என்றால் உண்மையில் இருந்தால் தண்ணீர் அங்கிருந்து வெளியேறும் என்று அர்த்தம். எனவே அவற்றில் ஒன்று பொருத்தமானதாக இருக்கலாம். நான் கவனிக்க வேண்டும், இவை எதற்கும் அவற்றை நிறுவுவதற்கு எந்த பசையும் தேவையில்லை. இது மிகவும் எளிது. அடுத்து இலைத்தலைப்பு அசல் வரம்பை பெற்றுள்ளோம். எனவே நடுவில் இந்த ஒரு முயற்சி மற்றும் நிரூபிக்கப்பட்டது. இது 15-20 வருடங்களாக இருக்கிறது. அதன் மேல் 5 மில்லிமீட்டர் மெஷ் துருப்பிடிக்காத எஃப்க்கு உள்ளது. இது ஒரு 9.55 மில்லிமீட்டர் கண்ணி அடியில் மேல் ஒன்று பெரிய இலைகளை நிறுத்துகிறது, கீழே ஒரு சிறிய இலைகளை நிறுத்துகிறது. 2 நிலை வடிகட்டுதல். ஓகே, நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் ஒரே திரைப்பதிப்பையும் உருவாக்கியுள்ளோம். எனவே இது ஒரு 9.55 கண்ணி. எனவே உங்கள் சொத்தில் பெரிய இலைகள் இருந்தால் இது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ஏனெனில் இலைகள் அவ்வளவு ஒட்டாது. அவர்கள் சற்று எளிதாக சறுக்குவார்கள். ஒருவேளை யூக்கலிப்ஸ், ஈறுகள் அந்த மாதிரியானவை உங்களிடம் இருந்தால். ஆனால் இவரும் ஏறக்குறைய அதே அளவில் சிறப்பாக செயல்படுவார். அவற்றில் ஏதேனும் ஒன்று தானாக உதிர்ந்தால் இலைகள் உதிர்ந்துவிடும். உங்கள் தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். இது பேட்டை, நாம் அதை அழைக்கிறோம். எனவே நாங்கள் உங்களுக்கு காட்டிய அந்த பேட்டை போன்ற யோசனை அதே விஷயம். தண்ணீர் வெளியே தெரிப்பதை நிறுத்துகிறது, இலைகளை நிறுத்துமா? ஆனால் நீங்கள் தண்ணீர் இல்லாத இடத்தில் அதை நிறுவியிருந்தால் அது உங்களுக்கானது. அந்த பேட்டை என்பதை நான் கவனிக்க வேண்டும். தனித்தனியாக விற்கப்படுகிறது. எனவே உங்கள் சொத்தில் ஏற்கனவே இலை தலைப்பு அசல் கிடைத்திருந்தால், மேலும் ஏதேனும் தெரிப்பதை கண்டால் அவற்றில் ஒன்றை பிடிக்கவும். லீஃப் ஹெடர் மேம்பட்டது. சிறிய ஃபெல்லா, உண்மையில் சிறிய சுய உதிர்தல், ஒற்றை திரை. மேலும் அதன் பின்புறத்தில் நாம் விஹெச்பி வோர்டு என்று அழைக்கிறோம். மேலும் இது எப்படி வேலை செய்கிறது? அதனால் உங்கள் மழைத்தலையை உங்கள் ஈவ் மீது நிறுவியிருந்தால் அதை நீங்கள் உண்மையில் திருப்பலாம். அதுபோல் பின்னர் நீங்கள் குழாய் பின்னால் இருந்து நேராக கைவிடப்படலாம். எனவே நீங்கள் அதை அந்த திசுப்படலத்தில் எழுப்பியிருந்தால் அது வேலையை செய்யும். எனவே நான் நகர்கிறேன். இதன் ஹூட் பதிப்பும் எங்களிடம் உள்ளது. அதனால் அதே உடல், ஆனாலும் ஒருவேளை நீங்கள் யூகிக்க முடியும். நாம் முன்பு விவாதித்தபடி அது எந்த நீர் சொட்டுவதையும் நிறுத்தப் போகிறது. மீண்டும் அசல் போலவே அந்த பேட்டை ஒரு முழுமையான கிட், ஒரு வகையான மேம்படுத்தல் கிட் என கிடைக்கிறது. எனவே உங்களிடம் இலைத்தலைப்பு மேம்பட்டிருந்தால், ஏதேனும் தெரித்திருந்தால், ஒரு பேட்டை பிடிக்கவும் அது அதை நிறுத்தும். இலை அடிப்பான். இது ஒரு வகையான பெரிய வடிவம். சுயமாக சிந்தும் மழைத்தலை. மேலே உள்ள 9.55 கண்ணி. பின்புறத்தில் அந்த விஎஸ்பி வோர்டு உள்ளது. எனவே நீங்கள் அதை திரும்ப பெறலாம் எளிதாக. இது ஒரு பெரிய பரப்பளவை கொண்டுள்ளது. எனவே நிறைய தண்ணீர் செல்லும், இலைகள் உதிர்ந்துவிடும். தன்னைத்தானே சிந்தும் மழைத்தலைகளுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இதே போன்ற செயல்பாடு, ஆனால் அது ஒரு அழகியல் தேர்வாக இருக்கலாம். எனவே தோற்றம் மற்றும் உணர்விலிருந்து உங்கள் சொத்துக்கு எது பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். அடுத்தது நம் இலைத்தலைப்பு அல்ட்ரா பற்றி பேசுவோம். எனவே அல்ட்ராவுடன் அதில் ஒரு கவர் உள்ளது. எனவே நீங்கள் கண்ணியை பார்க்க முடியாது. ஒரு பேட்டை இருக்கும் அதே வழியில் இது மூடப்பட்டிருக்கவில்லை. எனவே அது தண்ணீர் தெரிப்பதை நிறுத்தாது. அது கீழே திறந்திருக்கும். அதனால் இலைகள் இன்னும் அங்கிருந்து வெளியேறும். நான் அதை தூக்கினால், நான் பேட்டை உயர்த்தினால், பேசுறதுக்கு அது ஒரு பேட்டை இல்லாவிட்டாலும் அட்டையை உயர்த்தவும். எங்களிடம் இந்த விரல்கள் உள்ளன. உங்களிடம் பெரிய இலைகள் இருந்தால் அவை அந்த விரல்களை தாக்கும், முதலில் சரிந்துவிடும்.
எல்லா தண்ணீரும் அந்த கண்ணி வழியாக செல்லும் முன். எனவே இது ஒரு வகையான 2 நிலை வடிகட்டுதல். உண்மையில் கண்ணியின் சுமையை அகற்றுவதற்காக, பெரிய இலைகளை அகற்றுவதில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கீழே உள்ள திரையில் நீங்கள் சிறிது துள்ளல்களை காணலாம். இது வேண்டுமென்றே தண்ணீர் வரும்போது அது அந்த திரையை சிறிதாக நகர்த்த முனைகிறது. மேலும் அந்த இலைகள் திரையிலிருந்து சிறிது திறம்பட அசைக்க உதவுகிறது. அடுத்து இலைப்பிடிப்பான் ரேஞ்சை பெற்றுள்ளோம். எனவே இவை எங்கள் வாளிகள் அடிப்படையில். எனவே அவர்கள் வேலை செய்யும் விதம் அவர்கள் அடிப்படையில் ஒரு வாளி. எனவே அவர்கள் ஒரு வாளி மற்றும் உள்ளே கண்ணி திரை உள்ளது. எனவே அந்த கண்ணி திரையை அங்கே காணலாம். அது என்ன செய்கிறது என்பதை நீங்கள் ஒருவேளை யூகிக்கலாம். எனவே தண்ணீர் பாய்கிறது, இலைகள் பிடிக்கப்படுகின்றன. நீங்கள் எப்போதாவது அதை பராமரிக்க வேண்டும். ஆனால் அதை பற்றிய நல்ல விஷயம் என்னவென்றால் இவை இரண்டிலும் அவை நிறைய தண்ணீரை பிடிப்பதில் மிகவும் திறமையானவை. எனவே இது இங்கே ஸ்லிம் ஃபிட் ஒல்லியானது ஒரு இடுகையை வைப்பதற்கு சிறந்தது. ஏனெனில் இது அந்த ஒல்லியான வடிவ காரணியை பெற்றுள்ளது. இடுகைகளை இடுவதற்கு இவை குறைவாகவே இருக்கும். ஏனெனில் அவை கொஞ்சம் ஒட்டிக்கொள்ளும். செவ்வக வடிவத்திற்கும் இந்த வளைவுக்கும் இடையில் இது முற்றிலும் உங்களுடையது. ஒரு அழகியல் தேர்வு. அவர்கள் ஒருவருக்கொருவர் சமமாக வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு இதே போன்ற கண்ணி பகுதி உள்ளது. இது இன்னும் கொஞ்சம் பாரம்பரிய உணர்வை பெற்றுள்ளது. ஆனால் அது முற்றிலும் உங்கள் சொத்து சார்ந்தது. எனவே அது மழைத்தலைகளின் முழு வீச்சு. அவற்றில் சில உள்ளன. உங்களுக்கு எது மிகவும் பொருத்தமானது என்பதை தேர்வு செய்ய இது உதவும் என்று நம்புகிறேன்.